நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 3 லெசன் 3 கன்னியாகுமரி அப்படின்ற அந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைசஸ் அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி இந்த ஆப்போசிட்ஸ் அதாவது விலோம் சப்து லீச்சியே இதை நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும். முன்னாடி உள்ள வீடியோவில் இது வரைக்கும் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதாவது சரியா தவறா அதை தான் பார்க்க போகிறோம். सही या गलत लीजिए। कन्याकुमारी भारत के उत्तरी छोर पर है। गलत तवறு अर्थात फॉल्स। कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है। सही ट्रू सरी அப்படின்னு சொல்றாங்க. कन्याकुमारी में स्वामी विवेकानंदा का स्मारक भवन है। सही। देवी कन्याकुमारी का मंदिर नया है। गलत। चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति शताब्दी है। सही। அடுத்தது क्वेश्चन आंसर। प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लीजिए लिखिए। இதில் வந்து ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தை அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வெரி வெரி ஈஸி. இதை படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், மார்க் எடுக்கலாம். कन्याकुमारी कहाँ है? कन्याकुमारी भारत के दक्षिण छोर पर है। இந்த கஹா அதுக்கு பதிலாக பாரத் கே தக்ஷினி சோர் பர் இதை எழுதணும். கன்னியாகுமரி ஹை அது கொஸ்டின்லே இருக்குது. कन्याकुमारी का पुराना नाम क्या है? कन्याकुमारी का पुराना नाम நாஞ்சில் நாடு है. இந்த கியா அதுக்கு பதிலாக நாஞ்சில் நாடு அப்படின்னு போடணும். कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होता है? कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है. कितने அதுக்கு பதிலாக 3 அதாவது 3 கடல்கள் வந்து அங்கே சேருது, சங்கமிக்குது. कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख रखते हैं? कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम இந்த क्या அதுக்கு பதிலாக चंद्रोदय और सूर्योदय सूर्यास्त देख रखते हैं இதை மட்டும்தான் எழுதணும். அதாவது சந்திரோதய और சூரியசத் இது மட்டும் எழுதினா போதும். இந்த क्या क्या அதுக்கு பதிலாக. कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है? कन्याकुमारी के समुद्र तट पर देवी कन्याकुमारी का मंदिर है. அதாவது இந்த பர் அதுக்கு வரைக்கும் கொஸ்டினில் இருக்குது. அப்புறம் தேவி கன்னியாகுமரி கா இதை எழுதணும். எழுதிட்டு மந்திர் ஹை இது மட்டும்தான் எழுதணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.